மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மார்க்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நம்ம யூஎஸ்ல இருந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக 3.50 அப்படின்ற பர்சன்டேஜில் வந்து இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை வச்சு இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று யூஎஸ்லேயும் S&P 500 ஆகட்டும், இல்லை டவுஜோ ஆகட்டும், இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் ஆனால் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேற்று கொஞ்சம் நார்மல் பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்தது. பட் ஆனால் ஓகே, அதை சஸ்டெயின் பண்ணி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு அப் கொடுத்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் இது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாக்ஸ் எதுவுமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஏறின அந்த சதவீதத்துக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் ஸ்டாக்ஸ் எதுவுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் இதுதான் ஓரளவுக்கு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இது இப்படியே தொடருதா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற அந்த 50 கம்பெனிஸை ஏற்றினா மட்டும் பத்தாது, மொத்தம் ஸ்மால் கேப் மிட் கேப்பையும் ஓரளவுக்கு பார்க்கணும். ஏன்னா அதுவும் நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பங்குன்ற ரீசனால் ஸோ அதையும் பார்த்துக்கணும். பார்ப்போம், இன்னும் நிஃப்டி 50ல் மட்டும்தான் ரேலி இருக்குது. ஸோ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அப்படியே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்போ அந்த இது முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னன்றது பார்ப்போம். நம்ம நேற்று எஃப்ஐஐ ஸ்டேட்டஸை வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றும் அவங்க ஒரு 1651 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ செல் பண்ணால் அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க செல் பண்ணுறாங்களா, இல்லை என்ன ரீசனுக்காக அவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ இவங்க கூடிய விரைவில் வரணும், வந்து இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்றது இந்த மார்க்கெட்டை வச்சு தெரியுது. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே அவங்க 16,470 கோடிக்கு விற்றுட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட அவங்க வந்து இந்த மந்தில் பை அப்படின்றது இல்லை. ஸோ எல்லா நாளுமே ரெட்லேயே